நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா மெய்யான விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். மெய்யான விடுதலை. இங்க வந்திருக்கிற எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விடுதலை பெற்று தான் இந்த சபைக்குள்ள வந்திருப்போம். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பாரு, கடனிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பாரு, மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு விடுதலை கொடுத்திருப்பாரு. இன்னும் யாரோ சொல்லி இந்த சபைக்கு வந்து பிரச்சனைகள் மாறி இருக்கும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கும், சபைக்கு வந்து கர்த்தர் இந்த ஒரு விடுதலை கொடுத்தது நிமித்தமாக சபைக்கு வருகிற கூட்டம் தான் இல்லையா? எல்லாருமே அப்படிதான் வந்திருப்போம். இங்கே பேசுகிற என்னுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா, எனக்கு வந்து ஒரு அக்கா 2 அண்ணன், நான் தான் கடைசி. எங்கள் சின்ன அண்ணனும் நானும் பிறக்கலை. அதற்கு முன்பதாக எங்கள் பெரிய அண்ணனும் எங்கள் அக்காவும், ஃபஸ்ட்டு அக்கா அப்புறம் அண்ணன் 2 பேரும் இருந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா குடிக்கு அடிமையாக இருந்தார். ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். குடும்பத்தில் பயங்கரமான வறுமை. அப்பா படிக்கலை, ஸ்கூலுக்கு போவார், ஆனால் படிக்காமல் கட்டடிச்சிட்டு மாங்காய் பறித்து சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, அந்த மாதிரி பட்டினி பசி, குடிசை, சின்ன குடிசை வீட்டில் குனிஞ்சு தான் போகணும், குனிஞ்சு தான் வரும், அந்த மாதிரி ஒரு குடிசை வீடு. இப்படி தான் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை இருந்தது. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் தான், 2 ட்ரெஸ்ஸு தான். அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமையும், அவங்களுக்கும் குடும்ப வறுமை. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி 2 பேர், எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி 2 பேர் பிறந்தாங்க. அப்பா பிறந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க பிறந்து இறந்துருச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை வந்து சொல்லுவாங்களாம், இவன் சரியான பிள்ளை உலுங்கி, இவனுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கூட தங்கலை அப்படின்னு சொல்லி சபித்தாங்க. யார்? பெற்ற தாயே சபித்தார்கள். அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு அன்புக்காக அவர் ரொம்ப ஏங்கினார். சொந்த சித்தப்பாவே குடிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படி அடிமையானது தான் அந்த குடியை விட்டு வெளியில் வரவே முடியல. எல்லாரும் உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, எதை வேணா விட்டுருவாங்க, அந்த போதைக்கு அடிமையானவங்கள இழுத்துட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ரொம்ப ஈஸி. ஆமென். மெய்யான விடுதலை அவர் தருவார். ஆமென். விட்டுட்டு வந்துடுவாங்க, திரும்பவும் அந்த டாஸ்மார்க் வழியாக போயிட்டா திரும்பவும் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு எங்கள் அப்பா சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பிற்பதாக எங்கள் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி கிட்ட. அங்கேருந்து பிழைப்புக்காக இந்த சென்னைக்கு எங்கள் அப்பா வந்தாங்க, மெட்ராஸ்க்கு வந்தாங்க. அப்போவும் ஒரு சின்ன குடிசை வீட்டில் மண் விளக்கில் தான் எங்கள் அப்பா வாழ்ந்தாங்க, அப்பாவும் அம்மாவும். பயங்கரமான பிசாசு போராட்டம், குடி, டெய்லி அடி, அம்மாவுக்கு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தது. அப்பா நல்லா சம்பாதிப்பார். எப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், நல்ல வேலைக்கு போவார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளை வீட்டில் சும்மா உட்காரவே முடியாது, அவரால் உட்காரவே முடியாது. வேலைக்கு போய்கிட்டே இருப்பார், எதனா அவருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா சம்பாதிச்சார். ஆனால் சம்பாதித்து அதை குடும்பத்திற்குன்னு பிரயோஜனமாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா அழிச்சார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் ஒரு வயதான தாய் கூப்பிட்டாங்க, இப்படி கஷ்டப்படுறியம்மா. நல்லா அடிச்சிருப்பாரு, கண்ணெல்லாம் பட்டையாக வீங்கியிருக்கும். அப்போ என்னம்மா அடிச்சிட்டாரா, சண்டையா அப்படின்னா, அது பாயில் படுத்தனால அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. எதனா ரீசன் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ அடி விழுந்திருக்கும், ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பிற்பதாக பக்கத்து வீட்டில் இருக்கிற வயதான தாய் கூப்பிட்டாங்க, நீ சபைக்கு வாமா, நீ இப்படி கஷ்டப்படுறியே, தொடர்ந்து கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த தாலி எடுத்தான் கோயிலுக்கு நான் வரமாட்டேன், அந்த அல்லோலியா கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க பேண்ட் அடிச்சுட்டு வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு போனாங்கன்னா கோவம் வரும் எங்கள் அம்மாவுக்கு. திட்டுவாங்க, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் என்ன அப்படின்லாம் பேசுவாங்களாம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவங்கள என்ன பண்ணார், ஏற்ற நேரத்தில் சபையில் கொண்டு போய் சேர்த்தார். இந்த வயதானம்மா சொல்கிறாங்களே போவோமே அப்படின்னு போனாங்க. போகும்பொழுது தீர்க்க தரிசனத்தின் மூலமாக 45 நிமிடம் எங்கள் அம்மாவுக்கு நேரடியாக கர்த்தர் பேசினார். கடந்த காலத்தில் நடந்தது, என்ன சூழ்நிலையில் இப்போ சபைக்கு வந்தாங்க என்றது 45 நிமிடம். மகளேன்னு ஒரு வார்த்தை, என்ன மகளே சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படி கேட்க உட்கார்ந்தது தான். ஆண்டவர் 45 நிமிடம் ஆவியானவர் பேசினார்.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசினாங்க, உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறாரு, இந்த மாதிரி பில்டராக இருக்கார், எங்கள் சபை கட்டணும், நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா, நாங்கள் பேசணும் அப்படின்னு. எங்கள் அம்மா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. சரிம்மா கூட்டிகிட்டு வரேன். அவங்க ஒரு வயதான தாய். கூட்டிகிட்டு வரேன்னொடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அப்பாட்ட சொல்கிறாங்க, 8 மணிக்கு இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, நான் 8 மணிக்கு ஒயின் ஷாப் போகணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு மிரட்டினார். உடனே இல்லை வயசானவங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பா யோசிச்சாராம், சரி வரேன் அப்படின்னு. இந்த மாதிரி சர்ச்சு கட்டணும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. வீட்டுக்கு சர்ச்சுக்கு அடுத்தது போகிறாங்க. அடுத்த நாள் போகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த இப்போ அவங்க பாஸ்டராக இருக்காங்க அங்கே எல்லாரும், அவங்கெல்லாம் அப்போ ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாம். அப்போ அவங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி ரொம்ப அன்பாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த அன்பு எங்கள் அப்பாவை தொட்டுச்சு. என்னை அண்ணன்னு கூப்பிட்டு அன்பு காமிச்சு என்னை மகனை போல் பார்க்குறதுக்கு ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த அன்பு எங்கள் அப்பாவை மாற்றிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கள் அம்மா சபைக்கு போகும்பொழுது பிசாசின் கிரியையில் அப்படியே அந்த பிசாசு அலக்களிக்கும். அந்த செய்வினை கட்டில் பயங்கரமாக எங்கள் அம்மா தவிச்சிட்டு இருந்தாங்க. 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸு எல்லாருமே சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட வியாதி இருந்தது, 3 மாதம் தான் இவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்களுக்கு பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர். எங்கெங்கேயோ மந்திரவாதி கிட்ட வரைக்கும் போனாங்க, ஜோஷியம் கேட்டாங்க, மந்திரவாதி போனாங்க, எவ்வளவோ காரியங்கள். எதுவுமே எல்லாமே கைவிட்டு கடைசியில் சபைக்கு வரும்பொழுது அந்த பிசாசு போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனாராம். போயிட்டு லேஃப்டில் அவர் ட்ரிங்க்ஸு அந்த சிகரெட் அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே அப்படியே லேஃப்டில் அடுக்கி வச்சுருப்பாராம். தப்புன்னு போனாராம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு டம் டிம்னு உடச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டாராம். அன்னைக்கு போட்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த பக்கமே போகலை. மெய்யான விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் சொல்லுவாங்க குடிக்கு அடிமை ஆகிட்டா இவங்களை மாற்றவே முடியாது. அந்த இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு அவங்களுக்கு கை காலெலாம் கடகடன்னு ஆடுமா. எப்படி கடகனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எங்கள் அப்பா நல்லா தான் இருக்கார். ஆண்டவர் கிருபையில் 100% அவர் சுகமாக இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கை கால் கடகட ஆடுறது எதுவும் இல்லை, நல்லா இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே அவர் நல்லா இருக்கிறார். அன்னைக்கு விட்டவர். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான், எங்கள் சின்ன அண்ணன், அப்புறம் நான் பிறந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய முழு குடும்பம் சாட்சி, அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒயின் ஷாப் பக்கம் போகல. ஆமென், இதுதான் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துலேயும் இதே போல் ஒரு மெய்யான விடுதலை இருக்குது. வேதத்தில் நம்ம தியானிக்கலாம். அநேகர் இங்கே வந்திருக்கிற நம்மளுக்குள்ள அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இதுலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, உண்மையாகவே நான் அந்த விடுதலை வந்துருச்சா, உண்மையாகவே எனக்கு இந்த விடுதலை கிடச்சிருச்சா, இல்லை தற்காலிகமான விடுதலையா, இது பர்மனெண்ட்டா, இல்லை டெம்ப்ரவரி சொல்யூஷனா இது அப்படின்னு நம்மளுக்குள்ள அநேக கேள்விகள் உண்டு. இது நிரந்தரமானதா? இது பிசாசு கொடுக்குற எண்ணம். இது சும்மா டெம்பரவரியாக தான் ஆண்டவர் ஒன்று விடுதலை வச்சுரு. நோய் இருக்குது இன்னும், அது வேறு அப்படியே உள்ளே இருக்குது இல்லை. சில நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாம் சரியாயிடுச்சு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் அது அறிகுறிகள் அப்பப்போ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்குள்ள கேள்வி என்ன வரும் அப்படின்னா, உண்மையாகவே இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருச்சா, இல்லை திரும்பவும் இந்த மாதிரி இருக்குதே, திரும்பவும் இந்த நோய் எனக்கு வருமா அப்படின்னா அது பிசாசு கொடுக்குற எண்ணம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்துட்டாருன்னா அது மெய்யான விடுதலை. ஆமென். திரும்ப அது வராது. எகிப்தியரில் வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னார்னா அது வராது. மாட்டேன்னா மாட்டேன் தான், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, அவ்வளோதான். அதற்கு ஒரு கட்டளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதால் வர முடியாது. இன்னைக்கு பிசாசுக்கு வல்லமை கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கியாச்சு. இன்னைக்கு நசுக்கப்பட்ட தலையோடு அது என்ன பண்ணுது? வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டுனான். அவனுடைய வலைக்கு நம்ம மாட்டிட்டோன்னா அவ்வளோதான். ஆனாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆமென். நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய சிந்தை தான் மாறணும். நம்மளுடைய சிந்தையில் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, என்னுடைய ஆவியில சுகம் இருக்கு, என்னுடைய ஆவியில சமாதானம் இருக்கு, என்னுடைய ஆவியில விசுவாசம் இருக்கு, என்னுடைய ஆவியில ஜெயம் இருக்கு, எல்லாமே அது சரீரத்தில் பாயட்டும், என் வாழ்க்கையில பாயட்டும் சொல்லி பாருங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன அறிக்கை பண்றது தெரியல, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. வசனம் தெரியலையா? சில பேர் படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க.
எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், கர்த்தருக்குள்ள நான் சுகமா இருக்கேன், கர்த்தருக்குள்ள நான் ஆரோக்கியமா இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஏன் நம்மளுக்குள்ள கர்த்தர் கொடுத்த விடுதலைய ஒரு முழுமையான விடுதலையா பார்க்க முடியலங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இது என்ன சம்பவம்ன்றது நம்மளுக்கு தெரியும். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமயம். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறாங்க. மோசே கர்த்தரை அனுப்புறாரு. அனுப்பி என் ஜனத்தை நீ என்ன பண்ணு, பேசி விடு, நீ அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா பார்வோன் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கடைசி ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்தார். கடைசியான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தலைச்சன் பிள்ளைகள் மீதெல்லாம் அவங்க எல்லாம் மரித்து போறாங்க. பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு அவங்களுடைய மிருக எல்லா தலைச்சன்களும் என்ன ஆகுது, மரித்து போகிறது. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த ஜனங்க துரத்துறாங்க. போங்க போங்க, நீங்க போயிடுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை போயிடுங்க, தயவு செய்து எங்களை விட்டு போயிடுங்க. அவங்க கேட்குறாங்க. மோசே சொல்றாரு, நீங்க போய் அவங்க கிட்ட உங்களுக்கு வேண்டிய வெள்ளி பொண்ணு ஆகாரம் எல்லாமே வஸ்திரம் எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாங்க, இந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவர் கேட்கிறாரு, இவ்வளோ அவங்க கிளம்பி போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த ராஜா? கோமாலா இருந்தாரா? கோமால இருந்து எழுந்திரிச்ச மாதிரி என்ன காரியம், எப்படி போனாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா மனசு மாறிடுச்சு. அப்ப இருந்த சூழ்நிலை, ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்மளும் இப்படிதான் இருப்போம். கஷ்டம் வரும்பொழுது, ஆண்டவரே நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் ஆண்டவரே, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கணுமா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எதெல்லாம் கேட்குறீங்க எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். கஷ்டம் வரும்பொழுது விசுவாச அறிக்கை அனல் பறக்கும், அப்படிதானே? கஷ்ட காலத்துல விசுவாச அறிக்கை என்ன ஆகும், அனல் பறக்கும். ஆனா கொஞ்சம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மனம் வேறுபட்டு, ஏன் எதுக்கு சர்ச்சுக்கு போய், ஏன் பைபிள் படிச்சு, ஏன் என்ன பண்றது, ஏன் அப்படி இப்படின்னு மனம் இந்த பார்வோனுக்கு அப்படிதான் மாறிடுச்சு. மனம் வேறுபட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு இவங்க போயிட்டாங்களா. ஆனா ஆண்டவர் எப்படி அந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கிறாருன்னா, அந்த ஜனங்கள் எவ்வளவோ உழைத்தாங்க, ராவும் பகலும் உழைத்தாங்க. கடுமையான வேலையினால இந்த பார்வோன் கடினப்படுத்தினான், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுடைய வேலைகளை அவன் கூட்டினான். நான் நினைச்சேன் இந்த இதை படிக்கும் பொழுது, ஆண்டவர் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொன் வெள்ளி அந்த ஆபரணம் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து அங்கிருந்து வராங்க. நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான், இவங்களுடைய உழைப்பை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? நம்ம உழைப்போம், இது நிறைய இடத்துல நடக்குது. நம்ம உழைப்போம், டே அண்ட் நைட் உழைப்போம், சம்பளம் பார்த்தா 5000 6000. ஆனா நம்ம உழைக்கிறதுக்கு பலன் அதிகமா இருக்கணும். ஆனா இங்கே இந்த எகிப்து, இந்த உலகம் என்ன பண்ணுது, எகிப்து எதை குறிக்குதுன்னா உலகம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நம்முடைய உழைப்பை நம்ம நினைப்போம், நான் எவ்வளவோ சிக்கனம் பண்ணி நான் குடும்பத்தை நடத்தினாலும் நடத்த முடியல, எவ்வளவோ நான் குறைச்சிட்டேன். ஒரு நாள் நான் குறிப்பிட்ட ஒரு கடையில் நான் பொருளை வாங்குவேன். எல்லாமே கிட்ட இருக்குங்கிறதுனால அந்த கடையிலே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். காய்கறி எதுவாக இருந்தாலும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த குறிப்பிட்ட ஒரு கடையில், சின்ன கடை. நான் ஒரு நாள் எனக்கு பயங்கரமாக ஃபீவரோ கோல்டு ஏதோ வந்துச்சு. அந்த ஒரு வாரம் நான் சமையல் பண்ணவே இல்லை. வெளியிலேருந்து தான் நாங்கள் சாப்பாடு அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி தான் போயிடுச்சு அந்த ஒரு வாரம். அப்போ அந்த எண்ட் ஆஃப் த வீக் நான் என்ன பண்ணுறேன், கணக்கு பார்க்குறேன். நான் மாதம் கணக்கு பார்ப்பேன். அப்போ எனக்குள்ள கேள்வி என்னன்னா,
எவ்வளவோ சிக்கனம் பண்ணி நான் செலவு பண்ணாலும் எனக்கு ஏன் காசு கொடுக்குற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ நான் வந்து என்னுடைய இன்கம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டுட்டு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, எது எதுக்கு செலவு பண்ணேன், இந்த மாதம் என்னென்ன செலவு பண்ணேன் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கும்போது பார்த்தா குறிப்பிட்ட கடையில் மட்டுமே எனக்கு ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் போகுது. நாங்கள் நானும் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அவங்களும் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவோம். சாப்பாடு அளவு கம்மி தான், காய்கறியும் கம்மி. ஏன்னா பிள்ளைங்க அப்போ ரொம்ப குட்டி, அவங்களும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட போகிறாங்க, கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு வந்த பில் பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்க்கு மேலே போகுது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எவ்வளவோ சுருக்கி பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் வந்து இது பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி 8,000 ரூபாய்க்கு மேலே இந்த கடையில் நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு, இது என்ன காரியம்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். அடுத்த வாரத்துலேயே ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுத்தார். ஒரு பில்லுக்கு 2 பில்லாக போச்சு. வாங்கினது ஒரு பொருள், ஆனால் கட்டுற பில்லு 2. இப்படி போச்சுன்னா எப்படி கையில் தங்கும்? ஆனால் தரிசனத்துலேயே ஆண்டவர் எச்சரித்தார் என்கிட்ட. அந்த கடையை காண்பித்து அந்த கடையிலே நான் வாங்கும்படியாகவும் அங்கே எனக்கு பணம் விருதாவாகிற மாதிரியும் அவங்க தரிசனத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அது அறியாமல் நான் என்ன பண்ணச்சு, பாவம் சின்ன கடை தானே அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் பார்த்தா பணம் வீணாக ஆண்டவர் அழகாக காமிச்சு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறத யாரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடுவாரா? விட மாட்டார். உங்கள் சம்பாத்தியத்தை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுப்பார். நீங்கள் சம்பாதித்ததை உங்கள் கரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். உலகத்தில் 1000 சொல்லுவாங்க இதற்கு பழமொழி, நல்லவன் சம்பாதிச்சதை அவ்வளோதான். அதனால நம்ம சம்பாதிக்கிற ஏன் இன்னும் நெருக்கம், ஏன் ஆண்டர்கிட்ட விசாரிங்க. எந்த இடத்துல என் பணம் வீணா செலவாகுது, காணது வேற யார்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வாங்கி கொண்டு வந்து இந்த அம்மா இது உண்டு கொடுப்பார். ஆமென். இந்த இடத்துல மனம் வேறுபட்டு எந்திரிக்கிறாரு யாரு? பார்வோன். அவங்க போனது என்ன காரியம்? அடுத்த வசனத்துல, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்வோன் அப்படியே விடல. மனம் மாறின உடனே அவர் என்ன பண்றாரு? ரதத்தை அனுப்புறாரு. ஏதோ ஒரு ரதம் 2 ரதம் அப்படி இல்லை. ஏன்னா ஜனம் பெருசு, அதனால பெரிய ரதத்தை இவர் என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரிகள் எல்லா அந்த ரதத்தையும் வீரர்களையும் அனுப்புறாரு, அவங்கள பின்தொடர. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரா? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தது உண்மை. நம்மளுடைய சம்பாத்தியத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிடுறது உண்மை. அதை பிடுங்கி நம்ம கிட்டேயே கொடுத்தது உண்மை. விடுதலை கொடுத்தது உண்மை. நமக்கு கொடுத்த விடுதலைய இது நமக்கானது தான். ஏன் நம்மளால என்ன முடியல அப்படின்னா திரும்பி பார்க்குறோம். நம்மளை பின்தொடர்ற காரியத்தை நம்மளை பின்தொடர்றதுல இந்த உலகம். ஆண்டவர் இந்த உலகத்திலேருந்து நம்மளை வேர் பிரித்து நடத்தி கொண்டு போவார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா நல்லா இருக்கே, ஐயோ அந்த சிஸ்டர் பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம். சில பேர்கிட்ட பேசுனா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, கதை கேட்குறவன் கதை சொல்கிறவனுக்கு அடிமை. இது ஏன் வசனம்? இங்கே தேடாதீங்க. கதை சொல்கிறவனுக்கு கதை கேட்குறவன் அடிமை. இன்னைக்கு ஒருத்தருக்கு அடிமையாக தான் இன்னமும் இருக்கும். ஒருத்தர் கதை சொல்கிறானா, அந்த வீட்டில் அந்த கதை இருக்குது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அங்கே டமால் வெடிஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு தேவையா? கதை சொல்கிறவனுக்கு கதை கேட்குறவன் அடிமையாக விடவே முடியாது. இது ஒரு வியாதி. நம்ம நினைப்போம் இது வியாதி, என்னென்னமோ வியாதி. இது ஒரு வியாதி. அடுத்த வீட்டு கதையை கேட்டு வந்து இந்த வீட்டில் சொல்கிறது, இந்த வீட்டை கதையை கேட்டு அந்த வீட்டில் சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் நடக்கிறது இந்த ஆஃபீஸ்க்கு, இப்படிலாம் இருந்தால் இது விடுதலை? இது ஒரு அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை. இன்னைக்கு பின்னாடி என்ன பண்ணோம்? பின்னாடி தொடர்ந்து வர ரதங்களை நம்ம பார்க்குறோம். பின்னாடி நம்ம விட்டு வந்த பாவத்தை திரும்பி என்ன பண்ணுறோம்? நம்மளை துரத்தும். பாவம் வாசற்படியிலேயே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவம் எங்கே இருக்கும்?
வாசப்படி நான் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த பாவம் நம்மளை தொடாது. விடுதலை கொடுத்தது, பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னா அது கொடுத்தது தான். திரும்பவும் அந்த ஆத்மா பாவத்திற்குள் போகவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எந்த தீங்கும் எந்த பாவமும் நம்மளை தொடாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அவங்க அப்படி இருந்தாங்களே, இன்னைக்கு திருப்பியும் ஒயின் ஷாப் போயிருப்பாங்களோ, ஐயோ அவங்களுக்கு வியாதி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காரியத்தை பார்க்கறத விட அடுத்தவங்க காரியத்தை பார்க்கறதுல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்க துருவை பார்ப்பது என்ன? நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கிற காரியத்தை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம பாதையில் நம்ம கரெக்டாக இருக்கோமா? அடுத்தவங்களுடைய ரட்சிப்புக்கு நாம் டைம் ஆயிடுச்சோமா? அடுத்தவங்க ரட்சிப்புக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க திருந்தி ஆண்டோருக்குள்ளே வரும் பொழுது நம்ம அவங்களுடைய பாவத்தையோ அவங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம நின்று போயிடும். ஆமென். பின் தொடர்ந்து வரதை பார்த்தது நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பயப்பட்டார்கள். ஆனால் அதில் கடைசியில் ஒரு வசனம் இருக்குது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்து கொண்டு வந்தார்னா உங்கள் கூட ஒரு கரம் இருக்குது. ஆமென். அவர் உங்களை உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வரைந்து வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் வரையில. ஏன்னா அடிக்கடி நம்ம அதிகமாக பார்க்குற இடமே இந்த கை தான் இல்லையா? கையினுடைய இந்த உள்ளங்கையை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடியில் போய் முகத்தை எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கையை கழுவும் போது பார்க்குறோம், சமைக்கும் போது பார்க்குறோம், காய் வெட்டும் போது பார்க்குறோம், துடைக்கும் போது பார்க்குறோம், துணி துவைக்கும் போது பார்க்குறோம். கையை அதிகமாக நம்ம பார்ப்போம். அவர் அதிகமாக நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் மீது அவர் நோக்கமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த நமக்கு கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுது? அவருடைய பலத்த கரம் நம்மளோடு கூட வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க, 9வது வசனம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே ஆகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவங்க பின்தொடர்ந்து வர்றதை பார்த்துட்டு இன்னைக்கு விடுதலையாக்கி வந்ததுக்கு அப்புறம் பின்தொடர்ந்து வர காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயப்படுவோம். பயம் இருக்கிற இடத்துல விசுவாசத்தால் வேலை பண்ண முடியாது. ஃபியர் இருக்கிற நேரத்தில் ஃபெய்த் வேலை செய்யாது. ஃபெய்த் இருக்கிற இடத்துல ஃபியர் இருக்காது இல்லையா? அப்போது இவங்களுக்குள்ள நம்ம ஏன் பின்னாடி பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலத்தை காண்பிப்பது பிசாசனுடைய தந்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஆண்டவர் அவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கடந்த காலத்தை அவர் பார்க்க மாட்டார். விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கையும் களவுமாக பிடிக்கும் பொழுது நீ என்னம்மா அப்படி இருந்தியே அப்படின்னு சொல்லு. உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன். இன்னைக்கு கல்லெறிகிற ஆள் எல்லாருமே எப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் உள்ளவர்கள். குற்றம் இல்லாத மனிதரே கிடையாது. ஆனால் குற்றத்தை கழுவுகிறவர் தேவன் ஒருவர் தான் குற்றம் இல்லாதவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, திரும்பி பார்த்துன்னே பயம் வந்துருச்சு. ஆனால் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திரும்பி பார்த்து பயம் வந்துருச்சு, அங்கேயே அப்படி தடுமாறி நிற்காம கர்த்தரை நோக்கினார்கள். இன்னைக்கு முன்னாடி செங்கடல் பின்னாடி ரதம் வர நேரத்தில், இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வருகிற அந்த பாதையில் முன்னாடி அடைக்கப்பட்ட செங்கடல், பின்னாடி ரதம், இந்த இடைப்பட்ட காலம், இடைப்பட்ட அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. நம்ம பார்க்கக்கூடாது. பின்னாடி நம்ம யாருடைய கடந்த காலத்தை பற்றி பேசாதீங்க. அடுத்தவங்க அவங்க அப்படி இப்படி நோ, ஸ்டாப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதை நிறுத்துங்க. அடுத்தவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுறது பிசாசுனுடைய தந்திரம். அதை நம்ம பேச பேச அந்த ஆவி நம்மளை என்ன பண்ணோம், அதிலே இழுத்துரும். அதிலேயே நான் ஏற்கனவே சொன்ன கதை சொல்கிறவனுக்கு கதை கேட்குறான் அடிமை. நம்ம கதை கேட்டுக்கிட்டு அவங்கள பார்த்து நோ, அடுத்தவங்களுடைய கர்த்தர்
இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தெல்லாம், நம்மளுடைய குற்றத்தெல்லாம் அவர் நினைவு கூர்ந்தாருன்னா நம்மளால நிற்கவே முடியாது. நம்ம மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தவங்களுடைய பாவத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம விழுந்துருவோம், அவங்க ஏறி போயிடுவாங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு ஒரு ஸ்திரீனுடைய வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் அவர் என்ன பண்ணார்? பார்த்துக்கிட்டே இருந்தவர் நரகத்துக்கு போயாச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுது? ஆண்டரை பிடிச்சி பரலோகத்துக்கு போயிடுச்சு. கள்ளன் என்ன ஆயினாரு? ஒரு கள்ளன் என்ன பண்ணுறாரு? அங்கேயும் அவர் பாட்டு திருந்துற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு கள்ளன், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் இல்லையா? ஈஸ்டர் வரப்போகுது, அப்போ தான் இதெல்லாம் படிப்போம்ல. உண்மையாகவே இவர் தேவனுடைய குமார். அந்த கள்ளன் அந்த கடைசி நிமிஷத்தில் கர்த்தரை, அந்த கள்ளனை எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு திருட, அங்கே போய் அந்த வீட்டில் அவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டான், இந்த வீட்டில் இதை திருடிட்டான், சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? திருடாதவங்களே உலகம் திருடன் திருடன் சொல்லுது. ஆனால் திருடுறால எப்படி பேசியிருக்கு இந்த உலகம், அதுதான். ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம மூச்சு விடுற நேரத்தில் எங்கே நிற்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தவங்களுடைய குறையை பார்க்கறது நமக்கான வேலையே கிடையாது. இந்த இடத்துல ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யார? ரொம்ப கேட்கும் போது நல்லா சந்தோஷமா இருக்குல்ல? பரவாயில்ல, அந்த இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்காங்களே. அடுத்தது படிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? வந்துதா? என்ன சொல்றாங்க? அந்த வாய் என்ன சொல்லிச்சு? கர்த்தரை நோக்குது. அதே வாய் மோசே கிட்ட முறுமுறுத்து சபிக்குது. இன்னைக்கு இதே தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக்மெயில் பண்ணிடுவோம். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், செத்துருவேன். சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? உபயோகம். ஆனால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதோட எங்கேயாவது ஓடிடுறது நல்லது. எப்படி? மனுஷ பையன் இந்த வீட்டில் இருப்பானா அப்படின்னா, அந்த வீட்டில் நீங்கள் என்ன தான் நினச்சாலும் உபவாசம் பண்ணி முட்டி போட்டு 4-5 பாஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டம் நடத்தினாலும் அந்த இடத்துல உங்களால் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள் வார்த்தை, இந்த வீட்டில் நான் இருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள அவர் ஆளுகை செய்கிறாரு, நான் வாழுவேன், நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டே இருங்க. உங்களால் வாழ முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமென். எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர், நம்மளோட வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துட்டு போயிடுவேன், நான் இந்த வீட்டில் வாழ மாட்டேன், நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், இல்லை நான் அங்கே அந்த வேலையில் இருக்க மாட்டேன், இந்த வேலை தான் செய்வேன், இந்த வேலையில் என்னை சம்பாதிக்கவே விட மாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாபமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. பிளாக்மெயில் பண்ணுற வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ண. பிசாசு வார்த்தைகளை கவனித்து கொண்டே. எதிரிக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோங்கிறது எதிராளிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2 நாட்டில் போர் வருதுன்னா வார்த்தையை தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன வார்த்தை வந்துச்சு, சமாதானமாக சொல்கிறாங்களா இல்லை போர்க்கொடி ஏற்றிடுவோமா அப்படிங்குதான் 2 நாட்டுக்கும் சண்டை நடக்கும் பொழுது. இன்றைக்கி நம்மளுடைய வார்த்தைகள், பிரேத குழிகள், மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் நம்மளுடைய நாவில் வரவே கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. தொடர்ந்து வாசிங்கம்மா. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்படியா? எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. சுகமாக இருந்துச்சா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச, விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்துல இவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், உண்மை, நல்லது. ஆனால் பக்கத்திலேயே இன்னைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், வார்த்தையை விட மாட்டோம். ஆண்டவர் அருவருக்கிற இந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், இங்கே வந்து நான் அந்த ஊரில் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்தேன், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரே, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், இவரை கல்யாணம் பண்ணி ஆயிப்போச்சே. எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு சில பெண்கள் சொல்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஓஹோன்னு
டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக நான் இருந்தேன். இங்கே வந்து சொல்ல முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சூழ்நிலைகள், இடங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும். அதற்கு ஏற்றாற் போல இங்கே கட்டி எழுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்வார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கரத்தினாலே இடித்து. இதை கட்டுறதும் ஸ்திரீ தான், இடிக்கிறதும் ஸ்திரீ தான். ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய துணை கொண்டு அந்த ஸ்திரீ கட்டணும். கர்த்தருடைய துணை இல்லாமல் நான் கட்டிடுவேன், என்னுடைய சுய பலத்தால் கட்டிடுவேன் அப்படின்னு நான் முடியாது. கர்த்தர் கட்டணும். கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு நாம் என்ன பண்ணணும்? கட்டணும். பழைய வீட்டு கதையெல்லாம் பேசுவோம். எங்கள் அம்மா அப்படி பார்த்தாங்க, எங்கள் அப்பா இப்படி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேலைக்காரங்க, 2 வேலைக்காரம்மா. பெருக்கி துணியை துவைச்சி மடித்து உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு அம்மா, சாமான் கழுவி சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா. ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மாவும் இல்லை. இருந்தாங்க 3 ரூம் மட்டும் ஒதுக்கப்பட்ட விளக்கப்பட்ட இடமா இருக்கும். எல்லா வேலையும் கர்த்தர் செய்ய கிருபை செய்தார். ஆமென். அதுக்காக நாங்கள் அப்படி இருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சண்டை போட்டால் நல்லா இருக்குமா? நம்ம செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்து தான் ஆகணும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவராக கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த இடத்துல மோசே என்ன பண்றாரு? கூல் பண்றாரு ஜனங்களை. விடுதலையாக்கப்பட்டு வந்த ஜனங்களை கூல் பண்றாரு. இதே கீழே நம்ம பார்த்தோம்னா 15வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அவ்வளவுதான். நீ என்கிட்ட முறையிடு. அது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா, why do you cry to me? நீ ஏன் என்கிட்ட அழுற? இன்னைக்கு நம்ம அதுதான் பண்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த கேப்ல நம்ம என்ன பண்றோம்னா அழுறோம். ஆண்டவரை விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்து நடத்திட்டு இருப்பாரு. பலத்த கையோட அவர் நடத்துறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நம்மளை தொடர்ந்து வர காரியத்தை, நம்மளுடைய தொடர்ந்து வர உலகத்தை பார்த்துட்டு இடையில என்ன பண்ணுறோம்? தேவனை நோக்கி கூப்பிடுறோம், அதே சமயம் சபிக்கிறோம். அதற்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே நான் அழுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் அழுற? இதுக்கு இடையில அந்த வழி நடத்துகிற ஆள் ரொம்ப பாவம். உண்மையாக சொன்ன ஊழியம் செய்வது மிக மிக கடினம். ஜனங்களை நடத்துவது மிக மிக, ஜனங்களுடைய இருதயம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கதைக்கு நம்மளையும் இழுத்து விட்டுட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒரு விசுவாசத்தில் ஆரம்பத்தில் போய் நிற்போம். அப்புறம் பார்த்தா அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, அவ்வளோதான், நம்மளை டவுன் பண்ணிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அழ வச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பு. நடத்துகிறவங்க சொல்கிறதுக்கு லிசன் பண்ணணும். ஒருத்தவங்க உங்களை நடத்துனாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தவங்க உங்களை கைட் பண்ணி நடத்துனாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது, ஏன்னா அவங்களுடைய வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க. அது மகிமையாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு நடத்துகிற மோசேவே என்ன பண்ணாங்க? அழ வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ண கூல் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அந்த 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்னைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள் சொல்லிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் அழுற? அங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிற? அவங்கள என்ன? இன்னைக்கு நம்ம அதுதான் நம்மளுடைய ஓட்டத்துல நிக்காம இடையில உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்போம். சில பேரை தடவி கொடுத்துக்கிட்டு இருப்போம். இல்லைம்மா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கையில் இருக்கிற கோலை போய் நீ என்ன பண்ணு. இன்னைக்கு அந்த கோல் தான் இது, ஆதரவு கோல். ஆகாரம், அப்பம் என்கிற ஆதரவு கோல். இது அப்பம். இந்த அப்பத்தை போய் காமி, வசனத்தை எடுத்து போய் இந்த செங்கல் முன்னாடி நில்லு, அங்கே நான் கிரியை செய்வேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்தை கொண்டு போய் நிற்கிறது இல்லை, அழுகிறோம் உட்காந்து ஜனங்களாக சேர்ந்து. அழக்கூடாது. நம்ம அழுகிறத நீ அழுது கொண்டு இரா, இதுதான் வசனம். நம்ம என்ன பண்ணுறோம்? அழுதுகிட்டே இருப்போம். ஆண்டவரே அப்பா அப்படின்னு அழுவோம். வேணாம், அழாதீங்க. அழுறதை நிறுத்திட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு, இந்த வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்துட்டு முன்னாடி போ, நான் உனக்கு முன்பதாக போய் கோணலான காரியங்களை செவ்வை பண்ணுவேன். ஆமென். இன்னைக்கு அந்த செங்கடல் முன்பதாக ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் இங்க இருந்து அழுதுட்டு இருக்க? ஜனங்களை முன்னாடி போ சொல்லு, புறப்பட்டு போ சொல்லு.
ஏன்னா நம்ம பின்னாடி திரும்பி பார்த்ததுனால தான் அங்கேயே நின்றுட்டோம். பின்னாடி திரும்பி பார்த்ததுனால தான் லோத்தின் மனைவி உப்பு தூணாயும் அங்கேயே நின்றுட்டாங்க. கடைசியில் அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இடத்த விட்டு உலகத்தை விட்டு வெளியில் வர சொல்லிட்டாருன்னா நம்ம திரும்ப உலகத்தை பார்க்கவே கூடாது. ஆமென். உலகத்தை விட்டு வெளியில் நம்மளை விடுதலை பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கலை. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கிற இடத்துல ஏன் திரும்பி பார்த்துட்டோம். பின்னாடி என்ன நடக்கு நமக்கு வேண்டாம். பின்னாடி நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அப்படி இருந்த என்னைய இன்னைக்கு இப்படி கொண்டு வந்தாரே, தாழ்வில் இருந்த என்னைய உயர்த்தினாரு, இதுதான் பார்க்கணும். ஆனால் நம்ம அதை பார்க்காம நம்மளுடைய பிரச்சனை நம்மளை தொடர்ந்து அது வேண்டவே வேண்டாம். முன்னாடி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆவியானவர்களுடைய நடத்துதலுக்குள்ளே நம்ம வரணும். ஆமென். அது எப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயோ விடுதலை உண்டு இல்லையா? 2 கொரிந்தியர் 3:17 இருக்குது. டைம் ஆயிடுச்சு, நான் சொல்லிடுறேன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரு? சபையில் இருக்கிறாரு. அப்படியா? சபையில் இருக்கிறாரு உண்மை, ஆனால் நமக்குள்ளே இருக்கிறாரு. பழைய ஏற்பாடில் ஆவியானவரால் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. ஏன்னா பாவம் இருந்துச்சு. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவரால் வந்து ஆளுகை பண்ண முடியாது. ஆனால் புதிய ஏற்பாடில் இயேசு சிலுவையில் மரித்த பின்பதாக பழைய ஏற்பாடில் பாவங்கள் மூடப்பட்டிருந்துச்சு. இப்போ வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க, சேர் இருக்குது, அதை டக்குன்னு சுத்தம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? நம்மலாம் துணியை தூக்கி டிசைன், அவ்வளோதான் இல்லையா? டிசைன் மாதிரி மூடி விட்டுருவோம். ஆனால் புதிய ஏற்பாடில் அந்த டிசைன்லாம் கிடையாது. ஃபுல்லாக கழுவி உள்ளே வந்து உட்காந்துட்டார். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். இயேசு வந்த நோக்கம் என்ன? மரிக்கணும், இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கணும், மரிக்கணும், ரத்தம் சிந்தணும், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும், தாவீதுடைய திறவுகோலை எடுத்துட்டு பரலோகத்துக்கு போகணும். இதுதான் அவருடைய வேலை. வந்தார், செய்தார், போயிட்டார். போனது இல்லாமல் நம்மளை தவிக்க விட்டுட்டு போகலை. இன்றைக்கி உலகத்தில் நம்மளுடைய சொந்தங்கள் தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? நம்மளோட நெருங்கிய சொந்தங்கள் மரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுட்டு போயிட்டியே, எப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு. ஆனால் இயேசு அப்படி நம்மளை தனியாக விட்டுட்டு போகல. அவர் இந்த மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாரை இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானோட நடத்துதல், அவங்க சொன்னாங்க இல்லையா பேசும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் என்னென்ன வேலை எப்போ செய்யணுங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த நேரத்தில் இதை பண்ணு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு நாளைக்கு இவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் அப்போ செஞ்சால் போதும். எல்லா டாஸ்க்கையும் 10 நாளைக்கு சேர்த்து இருக்கிற டாஸ்க்கை ஒரே நாளில் செய்கிறேன்னா முடியாது. நம்ம முட்டாள்தனம் அப்படி தான் பண்ணுவோம். 10 நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் இழுத்து போடுச்சுன்னா அப்புறம் இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, சமையல் பண்ண முடியாது. அப்போது ஆவியானவர் நடத்துதலுக்குள்ளே வந்துட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு வேத வாசிப்பு நிச்சயம் இருக்கணும். பைபிள் படிச்சிருங்க. ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசும். அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அப்புறம் கேளுங்க, அப்பா நான் இப்போ என்ன பண்ணணும்? உடனே சொல்ல, இப்போ போய் பாத்திரம் கழுவு, அப்படியே அடுப்பில் இதை கிண்டிக்கிட்டே பாத்திரம் போட்டுரு, இதை முடிச்சுட்டு ஜேடனை கிளப்பு, அப்படியே போகும். அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். இதுதான் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயத்தை கற்று செஞ்சார் ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் ஒரு முறை ஜேடனுக்கு ஒரு மெடிசன் வாங்கியிருந்தேன். அது 17 ரூபாய் தான். வாங்கிட்டு வந்து எங்கே வச்சேன்னு தெரியல. தேடுறேன், வீடெல்லாம் தேடுறேன், கிடைக்கல. அப்போ நான் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு கபோர்டை திறந்துட்டு அப்படியே நின்றுட்டு, ஆவியானவரே எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, நான் எங்கே வச்சேன்னு தெரியல, திருப்பியும் போய் ஒரு 17 ரூபா கொடுத்து நான் அந்த தண்டை செலவாக்கணுமா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு. அப்போ எனக்குள்ளேருந்து ஒரு சத்தம், நீ தேடுறத பொறுமையாக தேடு. அப்போ அவ்வளோ நேரம் அந்த கபோர்டில் தான் தேடிட்டுருக்கேன். அவர் சொன்ன உடனே பொறுமையாக பார்த்தோன்னே கண்ணுக்கு எதிர்க்க தான் இருக்குது. நான் எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கேன். அப்போது அதை குடிச்சு இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு அன்றைக்கி எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா வீடெல்லாம் தேடுறல்ல, அன்றைக்கி அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் ஆவியானவர் நடத்துதலுக்குள்ளே வந்துட்டோன்னா எந்த நேரத்தில் என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி எந்த வேலையை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி பிளான் பண்ணி செய்யணுன்றதை அவர் சொல்லிக் கொடுப்பார்.
செலவு பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியாது. எப்படி பிளான் பண்ணி செலவு பண்ணணும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் நடத்துவார். கடன் இல்லாமல் நம்மளை நடத்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி. மெய்யான விடுதலை. இந்த மெய்யான விடுதலையை நாம் சுதந்திரிக்க நாம் எண்ணக்கூடாதபடிக்கு பிசாசு ஒரு பொய்யான காரியத்தை நம்முடைய சிந்தல வைப்பான். ஓ ஹல்லேலூயா. மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எல்லாரும் சத்தமா பாடுவோம். மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி, உங்க இரக்கத்திற்கு, ஆமாப்பா உங்க அன்பிற்கு, ஓ அவை, ஆமென், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.